ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் யூ ஆர் டூயிங் குட். நான் சூப்பராக இருக்கேங்க. நான் மார்னிங் எந்திரிச்சு வரும்போதே அத்தை வந்து சாப்பாடு அரிச்சு வச்சுருந்தாங்க. அப்புறம் பாப்பாவுக்கு வந்து உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணலாம் லஞ்சுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அரிஞ்சிட்டு இருந்தாங்க. நான் சரி ஓகே குழம்புக்கு வந்து பச்சைப்பயிர் குழம்பு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பச்சைப்பயிரை வறுத்துட்டு இருந்தாங்க. நாங்கள் எப்பவுமே வறுத்து தான் வந்து குழம்பு வைப்போம். நல்லா வறுத்துட்டு ஒரு தடவைக்கு 2 தடவை கடைஞ்சி உப்பு போட்டு வேக வச்சுக்கோங்க. தாளிக்கிறதுக்குலாம் பார்த்திங்கன்னா அதிகமாக உளுந்தம்பருப்பு போட்டு எடுத்துக்கோங்க. ஏன்னா உளுந்தம்பருப்பு வந்து பெண்களுக்கு ரொம்ப நல்லது, போனுக்கு ரொம்ப நல்லதுங்க. பாப்பா வந்து அப்போ தான் எந்திரிச்சு வந்திருந்தாங்க. டயர்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே டைனிங் டேபிள் மேலே சாஞ்சு அப்படியே உட்காந்துட்டு இருந்தாங்க. ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு வெந்துட்டுருக்கு, இன்னொரு பக்கம் வந்து பச்சைப்பயிறு வெந்துட்டுருக்குங்க. காலையில் மாமா நேரமே எழுந்திரிச்சிட்டு அப்படியே தோட்டத்துக்குள்ள ஒரு ரவுண்ட் போயிட்டு வருவாங்க. அப்படியே வந்து கொய்யாக்க ஒன்று இருந்துன்னு பொறிச்சிட்டு வந்துருந்தாங்க. பாப்பா அதை பார்த்து எனக்கு அரிஞ்சு ஸ்நாக்ஸ் பாக்ஸ் போட்டு கொடுங்கம்மா அப்படின்னா கரையன் இருக்க தோல்லாம் சீவிட்டு அப்படியே வந்து பாப்பாவுக்கு ஸ்நாக்ஸ்க்கு வந்து கட் பண்ணி போட்டு கொடுத்தேங்க. பாப்பாவுக்கு கொய்யாப்பழம்னா ரொம்ப பிடிக்குங்க. அது கணிஞ்சதாக இருந்தால் இன்னும் நல்லா சாப்பிடுவா. இப்போ சாப்பாடு வந்து அப்படியே வந்து பேக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரைஸ் போட்டு வச்சுட்டேங்க. ஃபஸ்ட்டே வந்து கொய்யாப்பழம் போட்டு பேக் பண்ணிவிட்டேன். இப்போ பச்சை பயிருங்க அப்படியே தண்ணியில் பிடிச்சி லஞ்ச் பேக் வந்து பேக் பண்ணியாச்சுங்க. நீ அடுத்த அம்மனி வந்து ரெடி பண்ணணும். கரெக்டாக அந்த ஹரிபரி டைமில் தான் எழுந்து வருவா. கொஞ்சம் முன்னாடியே எழுந்திரிச்சு வந்தான்னா அவளுக்கும் ஈஸியாக இருக்கும், கிளம்புறதுக்கு நமக்கும் ஈஸியாக இருக்குங்க. பட் அந்த வேலை மட்டும் பண்ணவே மாட்டாங்க. மேடம் ரெடி ஆகிடுச்சு ஸ்கூலுக்கு போகிறதுக்கு. ஓகேங்க, இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். ரைஸு, பச்சைப்பயிர் குழம்பு, செங்கீரை பொரியலுங்க, ரசம், உருளைக்கிழங்கு பொரியல், தயிருங்க, ஊறுகாய் வந்து ஹோம்மேடு ஊறுகாய். ரெசிபி வேணுன்னா சொல்லுங்கள், அடுத்த ஷார்ட்ஸில் உங்களுக்கு போடுறேன். கொத்தமல்லி வந்து காய வச்சுருக்கேங்க, வறுத்து கறி மிளகாத்தூள் அரைக்கிறதுக்காக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு இன்னொரு ஷார்ட்ஸில் பார்க்கலாம். டாடா, டேக் கேர், பை பை.